நம்ம விஜய் ஆண்டனி, மிர்னாலி ரவி இவங்க 2 பேர் நடிப்பில் ஏப்ரல் 11 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் ரோமியோ. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் டேல கூட நல்லாவே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த படம் எப்படியும் ஹிட் ஆகிரும்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த படம் டே பை டே கலெக்ஷன் குறைஞ்சிட்டே வந்தது. ரோமியோ படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஆனால் ரோமியோ படம் நல்லாவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ரோமியோ படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்க. வர மே 10 இந்த ரோமியோ படத்தை அமேசான் பிரைம்ல பிரீமியர் பண்ண போறாங்க தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில். அடுத்து காட்ஸில்லா அண்ட் காங் தி நியூ எம்பையர் இந்த படத்தை மார்ச் 29 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தமிழ் சினிமாவில் மட்டுமே 35 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி காட்ஸில்லா அண்ட் காங் தி நியூ எம்பையர் படம். இந்த படத்தோட ஓவர்சீஸ் டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர மே 14 இந்த காட்ஸில்லா அண்ட் காங் தி நியூ எம்பையர் படத்தை அமேசான் பிரைம்ல பிரீமியர் பண்ண போறாங்க. ஓவர்சீஸ்ல கனடா கண்ட்ரியில் இந்த படம் ஓவர்சீஸ்ல பிரீமியர் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் பிரீமியர் பண்ணுவாங்க. அடுத்ததா ஆவேஷம். இந்த படத்துல மலையாளம் ஆக்டரான ஃபஹத் ஃபாசில் லீடர் நடிச்சிருப்பாரு. இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் கேரளால 50 கோடி மேலேயும் தமிழ் சினிமாவில் 6 கோடி மேலேயும் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓல்டு விட 100 கோடி மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த ஆவேஷம் படம். ஆவேஷம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர மே 10 ஆவேஷம் படத்தை அமேசான் பிரைம்ல பிரீமியர் பண்ணுவாங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல பிரீமியர் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் ஆகும். அடுத்து லால் சலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். பிப்ரவரி மாதம் இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஃப்ளாப் மூவி. இது வரைக்கும் ஓடிடியில் கூட ப்ரீமியர் பண்ணவே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் ரைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக சன் NXT இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸையும் சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி வாங்கிட்டாங்க. வர மே 1 கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு லால் சலாம் படத்தை சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணிட்டு அன்னைக்கே இந்த டிஜிட்டல் ரைட்ஸையும் அதாவது சன் NXTலையும் பிரீமியர் பண்ண போறாங்க லால் சலாம் படத்தை. இப்போதைக்கு இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வர மே 1 இந்த லால் சலாம் படத்தை சன் NXTலையும் சன் டிவியில் பிரீமியர் பண்ணுவாங்களான்னு.